கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள நடுநாட்டு திருப்பதி அப்படின்னு சொல்லப்படுற 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலை பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, தமிழகத்திலேயே முதல்ல ஞானத்தின் அதிபதியான ஹயக்ரீவருக்கு முதல்ல கோவில் அமையப்பெற்ற இடம் இந்த இடம் தாங்க. ஸோ இதை பத்தி எல்லாமே இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். இப்பதான் நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம வில்லேஜ் ஊர்வலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலுக்கு பயணிக்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலை 7 மணி ஆகுதுங்க. நான் எங்கள் அப்பாவை கூட்டிக்கிட்டு இந்த கோவிலுக்கு போனேன். அவருக்கு வருடத்திற்கு ஒரு தடவையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு முடிக்காணிக்கை செலுத்தணும் அப்படின்றது இவருடைய வேண்டுதலாக இருக்கும். அதற்காக ஒவ்வொரு வருடமும் நான் அவரை கூட்டிகிட்டு போவேன். இந்த வருடம் இந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை தாங்க நான் இந்த கோவிலுக்கு போனோம். பண்ருட்டிலிருந்து கடலூர் நோக்கி போய்கிட்டு இருக்கேன். இப்போ திருவந்திபுரம் ஊருக்கிட்ட வந்தாச்சுங்க. இதுதான் கருட நதின்னு சொல்லப்படுற கெடிலம் நதி. இந்த நதியை தாண்டினதும் திருவந்திபுரம் அந்த ஊர் வந்துடும். அதோ தெரியுது பாருங்க, அதுதான் அந்த தேவநாத சுவாமி கோவில் அமைஞ்சிருக்க இடம். ஒரு சின்ன ஒரு மலைப்பகுதி. இந்த கருட நதின்னு சொல்லப்படுற அந்த கெடிலம் நதி இந்த இடத்துல மட்டும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாயிற மாதிரியான திசையில இருக்கும். அதுவும் இந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பு அமையுதுங்க. இதுதாங்க கோவிலுக்குள்ள போறதுக்கான வழி. அதோ ஆர்ச் தெரியுது பாருங்க, அந்த வழியாக தான் நம்ம கோவிலுக்குள்ள போகணும். இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா கடலூர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் பண்ருட்டி நோக்கி போகும் வழியில இருக்குங்க. நீங்க இந்த கோவிலுக்கு சென்னையில இருந்து வரீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி வந்துட்டு பாண்டிச்சேரியில இருந்து கடலூர்ல இருந்து நீங்க இந்த கோவிலுக்கு ஈஸியா வரலாம். சப்போஸ் நீங்க மதுரை திருச்சி இந்த சைட்ல இருந்து வரீங்க அப்படின்னா பண்ருட்டில இருந்து பாலூர் திருவந்திபுரம் இந்த வழியா வந்தீங்க அப்படின்னா 19 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருவந்திபுரம் அமைஞ்சிருக்கு. நான் இந்த இடத்தினுடைய கூகுள் லொகேஷன் வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கோவில் கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த கோவில் வீதி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மண்டபம் இருக்குங்க. சின்ன சின்ன வீட்டையே மண்டபமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த கோவிலில் ஒவ்வொரு முகூர்த்த நாளன்றும் நூற்றுக்கணக்கான திருமணங்கள் இந்த கோவிலில் நடைபெறும். அதற்காக இங்கே ஏகப்பட்ட சின்ன சின்ன மண்டபங்கள் கட்டி வச்சுருப்பாங்க. முகூர்த்த நாளப்பெல்லாம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் போகவே முடியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கும். இந்த கோவிலுக்கு திருமணத்திற்கு வந்தவங்களுக்கு தெரியும் அந்த நாளில் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் இந்த கோவிலுக்கு போகிறது அப்படின்றது. இப்போ நம்ம நேராக முடிக்காணிக்கை செலுத்தும் மண்டபத்துக்கு போகிறோம். அதற்கு நம்ம என்ன பண்ணணும், கோவிலினுடைய பின்பக்கத்துக்கு போகணும். இந்த கோவிலினுடைய அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. ஸோ முன்பக்கத்தில் உங்களுக்கு மண்டபம் எதுவும் இருக்காது, ஆனால் பின்பகுதியில் தான் இந்த ராஜகோபுரம் உங்களுக்கு தெரியும். அதற்கு எதிரில் மண்டபத்தோடு இருக்க அந்த ராஜகோபுரம். இந்த கோவிலினுடைய மூலவர் கிழக்கு நோக்கி இருப்பார். அப்படின்னு பார்க்கும்பொழுது முன்பக்கத்தில் உங்களுக்கு நுழைவு வாயில் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இந்த பக்கத்தில் இருந்து பார்க்கும்பொழுது ஒரு கோவிலினுடைய அமைப்பு கரெக்டாக இருக்கும். இதுதாங்க அந்த கருட நதின்னு சொல்லப்படுற கெடிலம் நதி. இது இந்த கோவிலினுடைய புண்ணிய தீர்த்தமா இருக்கு. இந்த இடத்துல மட்டும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாயறதுனால இந்த நதியில குளிச்சா கங்கையில குளிச்ச புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றது இங்க வர பக்தர்களுடைய நம்பிக்கை இருக்குங்க. ஆனா இந்த நதியில குளிக்க முடியாது, குளிக்கவும் அலௌடு இல்லைங்க. இப்போ நம்ம கோவிலினுடைய பின்பக்கத்தில் இருக்கோம், அதாவது மேற்கு திசையில் இருக்கோம். ஸோ இந்த கோவிலினுடைய தெற்கு திசையில் தாங்க இந்த முடிக்காணிக்கை செலுத்தும் மண்டபம் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா முடிக்காணிக்கைக்கு டோக்கன் எல்லாமே ஃப்ரீ தாங்க. ஸோ இந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பாக இங்கே யார் முடிக்காணிக்கை செலுத்துகிறாங்களோ அவங்கள கேமராவில் பதிவு பண்ணி ஒரு டோக்கன் ஒன்று கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம முடி திருத்துறவங்க கிட்ட கொடுத்து நம்ம மொட்டை அடிச்சுக்கலாம். மொட்டை அடிக்கிறதுக்கு அவங்கவுங்க விருப்பத்திற்கிறப்ப காசு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சில பேர் கட்டாயமாக காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா கேள்விப்பட்டோம். நீங்கள் யாராவது அந்த மாதிரி அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆனால் எங்களுக்கு பண்ணவர் காசு கேட்கல, நாங்களாக தான் விருப்பப்பட்டு கொடுத்தோம். மொட்டை 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி இருக்கும். மொட்டை அடிச்சதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு பக்கத்துலேயே இட வசதி இருக்குங்க. இங்கேயே கோவில் நிர்வாகத்தின் சிறப்பில் தண்ணீர் வசதி செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் குளிக்க போகும்பொழுது கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசப்படைஞ்சு போயிருந்தது. வயசானவங்க குழந்தைங்களை கூட்டின்னு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போகிறது நல்லது. நாங்கள் போனது சனிக்கிழமை, இருந்தாலும் ஓரளவு கூட்டம் இருந்தது. இன்னும் நம்ம இதுவே புரட்டாசி மாதம் இந்த மாதிரியான நாட்களில் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 30,000 40,000 பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரட்டாசி மாதம் அனைத்து சனிக்கிழமையுமே இங்கே ஏகப்பட்ட பக்தர்கள் அங்கே போவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இது. முடிக்காணிக்கை மண்டபத்திலிருந்து எப்படி நம்ம கோவில் முன்பக்கம் வரும் வழியில் இந்த இடத்துல ஆஞ்சநேயருக்குன்னு தனி சன்னதி இருக்குது. இது இருக்கு பாருங்கள், இதுதாங்க அந்த முன் மண்டபம்.
இப்போ இந்த மண்டப வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் அந்த கோவிலினுடைய முன்பக்கம். இதுதாங்க கோவிலினுடைய நுழைவு வாயில். இது பக்கத்துலேயே இந்த இடத்துல இந்த கோவில் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன மாதிரியான பூஜைகள் நடக்குது அப்படின்றத இந்த இடத்துல போர்டு வச்சுருந்தாங்க. இங்கேயே உங்களுக்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கேயே வைக்கிறாங்க. இதுதாங்க அந்த ஹயக்ரீவர் கோவிலுக்கு போகிற வழி. இந்த மலை மேலே தான் அந்த ஹயக்ரீவருக்குன்னு தனியாக சன்னதி இருக்குது. தேவநாத சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு மேலே போவோம். இப்போ கோவில் உள்ள வந்துட்டாங்க. இந்த கோவிலில் துலாபாரம் காணிக்கை எப்படி பண்ணணும், அதற்கான வழிமுறை என்ன, அதை பற்றின அனைத்து விவரப்பட்டியலும் இந்த இடத்துல போட்டிருந்தாங்க. அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆதிசேஷன் தன்னுடைய வாளினால் உருவாக்கப்பட்ட கிணறு அப்படின்னு சொல்லப்படுற இந்த சேஷ கிணறு இந்த இடத்துல இருக்குங்க. இந்த இடத்துல நாகதோஷம் மற்ற எந்த தோஷம் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அதற்கு தேவையான பரிகாரங்கள் பண்ணா அனைத்தும் விலகி நன்மை நடக்கும் அப்படின்றது இங்க வர பக்தர்களோட நம்பிக்கையா இருக்கு. சேஷசித்தன் பேரு. பெருமாள் வந்து ஆதிசேஷன் தீர்த்தம் கேட்குறாரு. ஆதிசேஷன் வாழால் அடிச்சு உண்டு பண்ண கிணறு இது. இங்கே வந்து நாகதோஷம் கொடுத்தவங்க வெள்ளியில் நாகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணால் தோசை நிவர்த்தி ஆகும். இப்போ கல்யாண மாமையானா இருக்காங்க பாருங்க, பொண்ணு வீட்டில் ஏதாவது கஷ்டம் இருக்கும், மாப்பிள்ளை வீட்டில் ஏதாவது கஷ்டம் இருக்கும், அவங்க வந்து இதுக்கு அபிஷேகம் பண்ணி கவுரு கட்டினா சீக்கிரம் கல்யாணம் ஆகும் நாகதோஷத்துக்கு. ஓகே. இந்த கல்யாணத்துக்கு இது கிணத்துல வந்து உப்பு மிளகு பால் வெல்லம் எல்லாம் இது பண்ணுவாங்க. அது எதுக்கு போடுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடும்பத்தில் ஏதாவது கஷ்டம் இருக்கும், ஏதோ ஒரு நோய் பட்டுகிட்டே இருக்கும், அந்த உப்பு மிளகு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன குறையோ அவங்க வேண்டிட்டு இதுக்கு இதில் போட்டாக்கா அந்த உப்பு மிளகு பால் எல்லாம் எப்படி கரையுதோ அதே நோயெல்லாம் நல்லபடியாக. கிணறுல தண்ணி இருக்குங்களா உள்ள? அந்த கட்டையை நிறுத்திட்டு பாருங்க. எல்லா பெருமாள் கோயில் போயிருந்தா கேர்டன் வந்து கை தூக்கிட்டு தான் இருப்பார். இந்த ஊரில் வந்து எங்கள் கேர்டன் வந்து கை கட்டி நிற்பார். கை கட்டி நிற்கிற மாதிரி நிற்கிறாரு. நிற்கிறாரு இருந்தால் நிற்கிறாரு. அது இருக்குன்னு கேட்டிங்கன்னா கேர்டன் வந்து லேட்டாக தீர்த்தம் கொண்டு வந்துட்டார். அதான் பின்னாடி யார் ஓடுறாங்க அதான் தெரியலாம். இந்த கோவிலில் கருடன் வந்து கை கட்டி நிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்காருங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த தேவநாத சுவாமி பெருமாளுக்கு தீர்த்த தாகம் ஏற்பட்ட போது அங்கிருந்த கருடாழ்வாரிடம் தீர்த்தம் கொண்டு வரும் மாதிரி சொல்லியிருக்காரு. தீர்த்தம் கொண்டு வருவதற்கு தாமதமானதுனால ஆதிசேஷனிடம் சொல்லி தன்னுடைய வாளால கிணறு தோண்டி தீர்த்தத்தை பெருமாளுக்கு இந்த ஆதிசேஷன் கொடுத்ததா சொல்லப்படுது. அதனால எந்த பெருமாள் கோவில்லையும் இல்லாத ஒரு சிறப்பா இந்த கோவில்ல கருடாழ்வார் கையை கட்டிக்கிட்டு காட்சி கொடுக்கறது இந்த கோவிலினுடைய மற்றொரு சிறப்பா அமையுதுங்க. இதுதாங்க தாயாரம்மன் சன்னதி, செங்கமல தாயார் சன்னதி. எப்பவுமே சனிக்கிழமை அதிகமாக தான் இருக்கும் கூட்டம். நாங்கள் போன அன்னைக்கு ரொம்ப கம்மியாகவே இருந்தது. ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் சாமி பார்த்துட்டோம். இதுதான் பொது தரிசனம் போகிறதுக்கான வழி. ஸோ உள்ளே போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு கோவில் வளாகத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியில் கிளம்பிட்டாங்க. கோவில் உள்ள கேமரா எடுக்க அலௌடு இல்லைங்க, அதனால எதையும் நான் கேப்சர் பண்ண முடியல. சாமியை பார்த்துட்டு கோவிலுக்கு பின்புறம் கோவில் பிரசாதம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. இது புளியோதரையும் லட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. 20 ரூபாய்ங்களா. அப்படியே வாங்கி அதில் ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம எதிரில் இருக்க அந்த ஹயக்ரீவர் கோவிலுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த கோவிலுக்கு எதிரிலேயே இந்த மலை இருக்கு. ஒரு சின்ன மலை தாங்க, ஒரு 50 படிக்கிட்டு தான் இருக்கும். வயசானவங்க கொஞ்சம் பொறுமையாக ஏறிடலாம் அந்த மலை மேலே. இந்த மலையானது அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிக்கிட்டு போகும்பொழுது அதிலிருந்து பெயர்ந்து விழுந்த ஒரு சிறு துண்டு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க. மேலே வந்ததும் ஒரு பெரிய மண்டபம் வந்து நம்மளை வரவேற்குது. இந்த மண்டபத்து வழியே உள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஹயக்ரீவருக்கான கோவில் உள்ளே இருக்குங்க. தமிழகம் மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலேயே இதுதான் முதல்ல ஹயக்ரீவருக்குன்னு ஒரு தனி கோவில் உருவானது இந்த திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலினுடைய இந்த மலை மேலே தான். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கல்வி கடவுள் சரஸ்வதி அப்படின்னு. ஆனால் அந்த சரஸ்வதிக்கே கல்வி அறிவை கொடுத்தவர் இந்த ஹயக்ரீவர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால ஞானத்தின் அதிபதியாக கருதி இங்க குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டிய இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்து பிரார்த்தனையா வேண்டிக்கிட்டு போறாங்க. பிரம்மாக்கா கையில் தாமரப்பும் சிவனுக்கா நித்திய நேரத்தில் பின்னாடி ஜட திருமங்கி ஆழ்வார் ஒருத்தர் தான் பாடல் ஸ்தலம். மூவராகிய ஒருவனை மூலவன் தானே தேவர்தானவர் கண்டு தன் திருவேண்டிய பெருமனை சொல்லியிருக்காங்க. மேலே படிப்புக்கு சங்கம்பந்தப்பட்ட ஹயக்ரீவன் பேர். இவர் வந்து பட்சிராஜா மலை கருத்த மந்திரம் ஞானானந்த மயந்தேவும் நிர்மல ஸ்படிகாகதம் ஆதார சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ பாஸ்பதே. ஞானத்துக்கு அதிபதியான பெருமானை எனக்கு பசங்களுக்கு கல்வி அறிவு கொடுன்னு கேட்குறோம். இது பட்சிராஜா அப்படின்னா நிகமாந்த மகாதேசிகர் ஆச்சாரிய மலை கருத்த மந்திரம். இந்த மந்திரம் சரிங்களா. படிப்புக்கு இந்த முதல் ஸ்தலம் இந்தியாவிலேயே படிப்புக்கு ஸ்தல வரலாறு.
ஹயக்ரீவர். ஹயகிரிவன். ஹயம்னா குதிரை. குதிரை நேர்கோட்டில் போகும். நேர்முகமாக நேரம் இது ஒரே நம்பிக்கையோடு படிக்கணும்னு சொல்லி கேட்குறது தான் இது இடம். வேறு எதுவும் இல்லை. பசங்க படிக்காதவங்களுக்கு நல்லா படிப்பாங்க. ஸ்கூல் போகிறவங்க நெல் எழுதுவாங்க. இல்லை இங்கே வந்து எழுதிட்டு போவாங்க. முதல்ல சேகர் பிள்ளை நெல் எழுதிட்டு போவாங்க. இந்த ஊர் ஸ்தலத்தில் வரலாறு. நடுநாட்டு திருப்பதி அது 108 ஸ்தலத்தில் 74 ஸ்தலம் இது இல்லைங்களா. 74 அது இவர் வந்து சோழராஜா சிவன் கோயில் தான் இருக்குன்னு சொல்லி எடுத்து வந்து அப்போ மும்மூர்த்தியாக காட்டி எடுத்தார். பருவம் தான் திருவிழா. சித்ரா பருவத்துலேருந்து பங்குனி பருவத்துக்கு திருவிழா. மாதம் இவர் நட்சத்திரம் கிடையாது. மூவராகிய ஒருவனை மூலந்தாள் தேவதாளம் என்று தன் திருவேந்திபுரமனை திருமங்கை ஆழ்வார் படப்பட்ட ஸ்தலம் ஒரே ஆழ்வார் தான். நடுநாட்டு திருப்பதின்னு பேர். நடுநாடு திருப்பதி நடுநாடு திருப்பதி. இதில் என்ன செய்வாங்க, இப்போ கடை செம்படவரில் வந்து இது எடுத்து முடி எடுத்து போவாங்க. அதாவது இப்போ புரட்டாசி மாதம் திருப்பதிக்கு திருப்பதி போகாத இங்கே செய்வாங்க. அதான் திருப்பதிக்கு போகிற பலன் நீங்கள் கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கும். அதோட இது திருப்பதி பிரார்த்தனை நீங்கள் செய்யலாம். இங்கே பிரார்த்தனை இங்கே செய்ய முடியாது. இங்கே பிரார்த்தனை வெளியே செய்ய முடியாது. அந்த நாள் அப்படி இருந்தால் இப்போ நிறைய வசதி வந்துடுது. ஆமாம் ஆமாம். ஆனால் திருப்பதி பிரார்த்தனை இங்கே செய்யலாம். கிடையாது. அவருக்கு தமிழ்நாடு இது ஒன்று ஒப்படைப்பு போயிட்டு 2 ஸ்தலம். நடுநாடு திருப்பதி ஒப்படைப்பு நடுநாடு திருப்பதி ஒன்று. இது தேவநாத சுவாமி. தேவநாத இங்கே வந்து தங்குறதுக்கு வசதிகள் எல்லா வசதியும் இருக்குது. எல்லாம் இருக்குது. கோவில் தேவஸ்தலாக இருக்குது. ரூம்ஸ்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குது. கோவில் சார்பில் ஏதாவது இருக்குங்க? கோவில் சாப்பிட கிடையாது. கோயிலில் கிடையாது. பிரைவேட் பார்ட்டி தான் வச்சுருக்காங்க. சாப்பாடு மட்டும் வெளியிலேருந்து நாம் சாப்பிட்டு வரணும். வரவங்க வந்து காரில் வந்து உடனே போடுவாங்க. படிப்புக்கு தான் நிறைய பேர் வருவாங்க. இப்போ நீட் எக்ஸாம் வருது, குரூப் 2 குரூப் 1 வருது, எக்ஸாம் வருது, அதுக்கு வருவாங்க. அதே போல் திருமண நாட்களில் இங்கே ரொம்ப சிறப்பாக ரொம்ப விசேஷமாகும். நூற்றுக்கணக்கான ஸ்தலம் பிரார்த்தனை ஸ்தலம். நல்லபடியாக கல்யாணம் ஆகணும், பொண்ணு கல்யாணம் பண்ணி கல்யாணம். அங்கே கீழே பாம்பு இது கொடுத்து அது கல்யாணம் ஆகும். மாங்கல்யம் கட்டுவாங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு பிள்ளையோ பொண்ணோ கல்யாணம் ஆகணும்னா மஞ்சள் பூசு பொட்டு வச்சு சீக்கிரம் கல்யாணம் சொல்லி மஞ்சள் கயிறு கழுத்து கட்டிட்டு போவாங்க. அடுத்த ஒரு சீக்கிரம் மூணு பண்ணுவாங்க. இவர் சொன்ன மாதிரி இந்த கோவிலில் இந்த மலை மேலே இருக்க இந்த கல்யாண மண்டபத்தில் தான் ஏகப்பட்ட திருமணம் நடக்கும். திருமண நாட்களில் இந்த இடத்துல நீங்கள் நிற்கவே முடியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கும். இந்த கோவிலை நடுநாட்டு திருப்பதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பதிக்கு வேண்டிக்கிட்டு இங்கே வந்து கூட நீங்கள் அதனுடைய பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு இங்கே இருக்கிற தேவநாத சுவாமி அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால அங்கே வேண்டிக்கிட்டு இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த அரச மரத்தடியில் ஹயகிரீவரனுடைய சிலை பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நீங்கள் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க, உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வில்லேஜ் ஊர்வலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி.